மாம்பழ அல்வா இல்லைன்னா மாம்பழ ஜெல்லி அப்படின்னு சொல்லலாம். பாம்பே அல்வா அப்படின்னு சொல்லுவாங்க. அது கார்ன்ஃப்ளவர் மாவில் செய்கிறது. அதே கார்ன்ஃப்ளவர் மாவோட மாம்பழ சீசன் இருக்கிறப்ப அந்த பழத்தோட பல்ப்பை வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி பாம்பே அல்வா செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். அவ்வளோ சுலபமாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். 2லேருந்து 3 நாள் வரைக்கும் நம்ம இதை வச்சுருந்து சாப்பிட்லாம். இந்த மேங்கோ ஜெல்லி இல்லைன்னா மாம்பழ அல்வா செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மாம்பழம் எடுத்துட்டா போகிறோம். உள்ளுக்குள்ளே அந்த நல்ல ஒரு கலர் இருக்கணும். அந்த மாதிரி கலர் இருந்ததுன்னா நம்ம ஃபுட் கலர் சேர்க்கவே வேண்டாம். நான் இன்றைக்கி செந்தூரம் மாம்பழம் எடுத்திருக்கேன். பங்கனப்பள்ளி எந்த பழம் வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. 1 கப்பு மாம்பழ பல்ப் எடுத்தோம்னா அதே அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 கப்புக்கு சுகர், அதுக்கப்புறம் எண்ணெயும் நெய்யும் சேர்த்து நான் 1/2 கப் எடுத்திருக்கேன். வெறும் நெய் மட்டுமே சேர்த்துக்கலாம். அடுத்தது வாசனைக்கு ஏலக்காய் பொடி. அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். கேஸ் அடுப்பை பற்ற வைக்காமல் இந்த 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஸ்டவ்வை பற்ற வச்சு கைவிடாமல் கிளறணுங்க. இப்போ நான் கேஸ் ஸ்டவ் பற்ற வைக்கிறேன். கைவிடாமல் கிளறிண்டே இருந்தால் நல்லா பச்சை வாசனை போயிட்டு உங்களுக்கு நல்ல டிரான்ஸ்பரண்ட் கலர் வருங்க. இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறம் 2 கப்பு சுகர் எடுத்து வச்சுருக்கோம். அத்தனையுமே நம்ம எடுத்து சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் சேர்க்கணும். இந்த மாதிரி சுகர் சேர்க்குறப்ப நல்லா கரைஞ்சி வரும். இன்னுமே கலர் பார்த்திங்கன்னா நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகும். இது மாதிரி 3 முறை எடுத்து வச்ச சர்க்கரையை 3 பாகமாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன். சர்க்கரை முழுக்க சேர்த்து நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 கப்பு அந்த மேங்கோ பல்ப்பு சேர்த்தோன்னா அந்த கலரே பார்க்க எவ்வளோ நல்லாயிருக்கு பார்த்திங்களா. எந்த ஒரு ஃபுட் கலருமே சேர்க்காமல் நல்லா மாம்பழ வாசனையோட ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாம்பழத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த நெய் எண்ணெய் அதை 2 டீஸ்பூனாக சேர்க்கணும். இதுவுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். ஒரு முறை நம்ம அந்த நெய் எண்ணெயை சேர்த்த கலவையை போட்டோன்னே பார்த்திங்கன்னா வானிலையில் ஒட்டாத மாதிரி வரும். திரும்பவும் எல்லாத்தையும் நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்கும். திரும்பவும் நம்ம இந்த எண்ணெயும் நெய்யும் சேர்க்கணுங்க. இதே போல் செய்கிறப்ப நம்ம கிளறப்பையும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா கெட்டிப்படும். பெருசு பெருசாக அந்த பபிள்ஸ் வரும். முதல்ல உங்களுக்கு கையில் தெரிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பெருசு பெருசாக பபிள்ஸ் வரும். தட்டில் கொஞ்சம் நெய் தடவிட்டு இந்த ஸ்வீட் எடுத்து போட்டுட்டு ஒரு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா கையில் ஒட்டாமல் உங்களுக்கு இந்த தக்காளி பதம்னு சொல்லுவாங்க அந்த பதம் வரணும். அந்த டைமில் வாசனைக்கு எடுத்து வச்ச ஏலக்காய் தூள், வெள்ளரி விதை இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனா முந்திரி பருப்பு இருந்தால் சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம பாக்கி வச்சுருக்க எல்லா நெய் எண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினா அப்படியே பளபளன்னு கிளாஸ் மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் இலகலாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பதம் ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸ்வீட் போடுற அந்த மோல்டில் கொஞ்சம் நெய் தடவிட்டு இதை போட்டுட்டு 2 மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி சாப்பிட கொடுக்கலாங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஜெல்லி மாதிரியே இருக்கும். அவசியம் இந்த மாம்பழ சீசன் இருக்கிறப்பே ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட்டு ரொம்ப மைல்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எப்போதுமே சப்போர்ட் பண்ணுங்கள்.